Now, lesson 12. Alasyam hi manishyanam sharirasto mahan ripuhu. Alasyam is laziness. Alasyam is laziness. Manishyanam, in the human body. In the human. Sharirasto is body. Mahan, very big. Ripuhu, enemy. So this is the name of the lesson. Okay, first என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு அதோலிக்கிதானாம் பிரஷனானாம் ஏகபதேன உத்ராணி எச்சந்து ஏகபதேன is one word எச்சந்து give. So நமக்கு கொடுத்திருக்கிற questionக்கு one wordல நம்ம answer கொடுக்கணும். So first I'll read the questions. Okay, பிக்ஷுகஹ கிம் கரோதி ஸ்ம. கிம் what? பிக்ஷுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்குறாங்க. ஸ்ம இஸ் பாஸ்ட் டென்ஸ். சரியா, யூஸ்ட் டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குற மாதிரி கரோதி ஸ்மனா பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வி ஆல் நோ பிக்ஷுக்காக பிக்ஷம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, ஹி வாஸ் பெக்கிங். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கதாச்சித் தேன மார்கேன கஹ ஆகச்சதி. கதாச்சித். ஸோ ஒன்ஸ் அந்த தேனனா தட் மார்கேன வே அந்த வழியில கஹ ஹூ ஆகச்சதி கேம். ஸோ யார் வந்தாங்க அந்த வழியில் ஒரு தடவை அப்படின்னு கேட்குறாங்க. பிக்ஷுகஹ தனிகாத் கிம் இச்சதி. பிக்ஷுகஹ இந்த பெக்கர் இருக்கார் இல்லையா, தனிகாத் அப்படின்னா ரிச் மேன். ரிச் மேன் கிட்ட, அதாவது ஃப்ரம் தி ரிச் மேன் அவர்கிட்ட இருந்து கிம் இச்சதி வாட். இச்சதி இஸ் விஷஸ் ஆர் டிசைர்ஸ். அவர்கிட்ட இருந்து இவர் என்ன கிடைக்கணும்னு விரும்புகிறாரு. ரிச் மேன் கிட்ட இருந்து அந்த பெக்கர் என்ன கிடைக்கணும்னு விரும்புறாரு. தனிக்கஹ பிக்ஷுகாத் கிம் யாச்சித்வான். தனிக்கஹ அந்த ரிச் மேன் பிக்ஷுகாத் பிக்ஷு கிட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம், புவர் மேன் ரிச் மேன் கிட்ட என்ன விஷ் பண்ணாரு, என்ன கிடைக்கணும்னு நினைச்சார். இப்போ ரிச் மேன் தனிக்கஹ பிக்ஷுகாத் இந்த ரிச் மேன் கிட்ட இருந்து என்ன கேட்டார். யாச்சித்வான்னா வாட் ஹி ஆஸ்ட் ஃபார். கிம் இஸ் வாட். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கிம்முக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த கிம்ல வந்து ம போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பக்கத்தில் வர லெட்டர் வந்து ஸ்வர். எப்பயுமே கிம் பக்கத்தில் ஸ்வர் இருந்துச்சுன்னா மாவை நம்ம லெட்டராகவே எழுதணும். பக்கத்தில் உனக்கு என்ன இருக்கு, வெஞ்சன் இருக்கு. ஸோ வெஞ்சன் இருந்தால் நம்ம இங்கே டாட் வைப்போம். இதையும் மனசில் வச்சுக்கணும். சௌபாக்கியேன வயம் கிம் பிராப்தவந்தஹ. சௌபாக்கியேன அதாவது பை லக். ஸோ லக்கிலி வயம் வி கிம் வாட் பிராப்தவந்தஹ ஹேவ். ஸோ லக்கிலி நம்ம என்னவா இருக்கும், பிராப்தவந்தகனா என்ன பிராப்தம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. வாட் வி ஹேவ் காட். ஸோ தீஸ் ஆர் தி கொஸ்டின்ஸ். வில் கோ ஃபார் தி ஆன்சர்ஸ் நவ். பிக்ஷுகஹ கிம் கரோதி ஸ்ம. பிக்ஷுகஹ என்ன பண்றாரு, பிக்ஷாட்டனம். பிக்ஷாட்டனம் இஸ் பெக்கிங். பிக்ஷுகஹ என்ன பண்றாரு, பெக்கிங் பண்றாரு. கதாச்சித் தேன மார்கேன கஹ ஆகச்சதி. கதாச்சித். ஸோ ஒன்ஸ் தேன அந்த மார்கேன வழியில யாரு வந்தது, தனிக்கஹ ரிச் மேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிக்ஷுகஹ தனிகாத் கிம் இச்சதி. பிக்ஷுகஹ தனிகாத் இந்த புவர் மேன் ஃப்ரம் தி ரிச் மேன். தனிகாத்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் தி ரிச் மேன் அவர்கிட்ட இருந்து கிம் இச்சதி என்ன ஆசைப்பட்டாரு. பிரபூத்தம் தனம். பிரபூத்தம் அப்படின்னா லாட் ஆஃப்னு அர்த்தம். லாட் ஆஃப் மணி. ஸோ அதிகம் பணம் வந்து எதிர்பார்க்கிறார், ஆசைப்படுறார். தனிக்கஹ பிக்ஷுகாத் கிம் யாச்சித்வான். யாச்சித்வான்னா ஆஸ்கிங் ஃபார், கேட்கறது. இப்போ தனிக்கஹ என்ன பண்றாருன்னா அந்த புவர் மேன் கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, பாதௌ ஹஸ்தௌ ஷரீரங்கானி. பாதௌ, ஏன் பாதௌ போட்டிருக்காங்க, 2 legs, pair of legs we have, no. ஹஸ்தௌ hands. ஷரீர் அங்கானி அப்படின்னா ஷரீர் பிளஸ் அங்கானி. அங்கானினா பார்ட்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ அவர் என்ன சொல்றாரு, உங்க கண்ணை கொடு, உன்னோட 2 கண்ணை கொடு, 2 காதை கொடு, இதெல்லாம் நான் உனக்கு 1000 rupees தரேன், கொடுன்னு கேட்குறாரு இல்லையா, அதுதான் ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார்.
இப்போ இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட் ஆன்சரில் உங்கள் ஸ்கூலில் ஒன்று மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று மட்டும் எழுதலாம். இல்லை இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னாலும் எழுதலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டீச்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சௌபாக்கியன வயம் கிம் பிராப்தவந்தக. ஸோ பை லக். ஓகே, லக்கிலி நம்ம என்ன பிராப்தம் அடைஞ்சிருக்கோம், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்ம என்னவா பிறந்திருக்கோம், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. பிராப்தவந்தக. ஆன்சர் பாருங்க, மானவ ஜென்மம். ஸோ நம்ம எப்படி பிறந்திருக்கோம்? பர்த் ஆஃப் அ ஹியூமன். நம்ம மனுஷனாக பிறந்ததே ஒரு சௌபாக்கியம். ரொம்ப லக்கிலி நம்ம என்ன பிறந்திருக்கோம்? மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மனித ஜென்மமே லக்கிலியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, அதோலிக்கதானாம் பிரஷ்னானாம் உத்தராணி ஆம் அத்தவா ந இதி பதேன லிக்கந்து. ஸோ நம்ம இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஆம் ந சென்டென்ஸை படித்து நீங்கள் லெசனும் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இந்த சென்டென்ஸும் அந்த லெசனுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஆம் ந போடணும். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் தி ஆன்சர்ஸ் நவ். பிக்ஷுக்கः உன்னதः திருண்டகாய ச ஆசித். இந்த பிக்ஷுக்கः உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சேர்த்து சொல்லிடுறேன். கிராமே கஷ்டன பிக்ஷுக்கः ஆசித். கஷ்டனா ஒன்று அப்படின்ற மாதிரி. அந்த கிராமத்தில் ஒரு புவர் ஒரு பெக்கர் இருந்தார். கிராமேனா இந்த வில்லேஜ். ஸோ கிராமக அப்படின்னா வில்லேஜ், கிராமே அப்படின்னா இந்த வில்லேஜ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னென்ன வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. கிராமே கஷ்டன பிக்ஷுக்கः ஆசித். அந்த கிராமத்தில் ஒரு பெக்கர் இருந்தார். எஸ், இருந்தார். ஆம். பிக்ஷுக்கः உன்னதः திருண்டகாய ச ஆசித். அந்த பிக்ஷுக்கः உன்னதः ரொம்ப டாலாகவும், திருண்டகாய அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது இல்லையா லெசனில்? ஹி வாஸ் லைக் தட். ஸோ ஆம், எஸ்ன்னு சொல்கிறோம். ஜனாக தஸ்மை தண்டம் யச்சந்தி. ஜனாகனா மக்கள். தஸ்மை தண்டம் யச்சதி. யச்சதி means giving. Okay, தஸ்மை means அவனுக்கு, அதாவது அந்த பெக்கருக்கு. for him. தண்டம் is punishment. யச்சதி means gives. ஸோ என்ன சொல்கிறாங்க? பீப்புள் எல்லாமே அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, பீப்புள் என்ன பண்ணுவாங்க? எதர் தே வில் கிவ் மணி ஆர் தே வில் ஸ்கோல்ட் அண்ட் தே வில் கோ அவே. அதுதான் நடக்குவாங்க. பிக்ஷுக்கः பிரபுத்தம் தனம் இச்சதி. பிக்ஷுக்கः பிரபுத்தம், இப்போ தான் சொன்னேன். பிரபுத்தம் இஸ் லாட் ஆஃப், தனம் இஸ் மணி. ஸோ பிக்ஷுக்கஹக்கு ரொம்ப நிறைய மணி தேவைப்பட்டது. ஆம். பிக்ஷுக்கः தனிக்காய பாதௌ ததாதி. பிக்ஷுக்கः தனிக்காய புவருக்காக. இந்த தனிக்காயன்னும் போது ரிச் மேனுக்காக. ஃபார் தி ரிச் மேன். ஸோ ரிச் மேனுக்காக அவர் 2 லெக்ஸையும் தந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் தரவே இல்லை. ஸோ ந. பிக்ஷுக்கः பிக்ஷாட்டனம் தியஜதி. தியஜதி இஸ் லீவிங் ஆஃப், லெஃப்ட். எஸ், லாஸ்டில் அந்த புவர் பர்சன் பேசுகிறத கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பிக்ஷாட்டனம், இந்த பெக்கிங் வேலையை வந்து அவர் என்ன பண்ணுறாரு? தியஜதி, லீவ் பண்ணுறாரு. ஆம், எஸ். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. அதோலிக்கதேஷு வாக்கியேஷு த்விதியா விபக்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு லெசன் சொல்லி தரும்போது வனேனா இந்த ஃபாரஸ்ட், கிராமே கிராமத்தில், இந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ ஒரு வேர்டு எப்படி மாறுது அப்படின்னா, அந்த வேர்டு மாறுது இல்லையா? அவனுக்கு, அவளை, அவனிடம் இருந்து சொல்கிறதில்ல. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? விபக்தின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் இதோட பேர் விபக்தி. ஸோ இந்த விபக்திக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது த்விதியா விபக்தி. த்விதியா விபக்தினா என்னன்னா, ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். எப்படி பாருங்க, சந்திரசேகரக லேக்கம் லிக்கதி. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? லிக்கதி வந்து வேர்ப், கிரியா. சரியா? ஸோ கிரியா, அந்த கிரியா வந்து என்ன பண்ணுது? அதுதான் ஆப்ஜெக்ட். லேக்கம் லிக்கதி, அவர் என்ன பண்ணுறாரு? சந்திரசேகரக லெட்டர் எழுதுறாரு. ஓகே, லேக்கம் வந்து நம்ம இடத்துல வந்து ஏதோ ஒரு ரைட்டிங்ஸ், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. ஓகே,
சந்திரசேகரஹ லேகம் லிகதி. அப்போ அந்த verb என்ன பண்ணுது அப்படின்றது ஆப்ஜெக்ட். आपनिकः one second இருங்கடா. One second.